அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, மேசராசியோட பொருளாதார நிலை மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நவகிரகங்களில் சேனாதிபதியான செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற மேசராசியினர் இயல்பாகவே தைரியமும் சுறுசுறுப்பும் துணிச்சலும் நிறைந்தவர்கள். இவர்களின் பொருளாதார நிலை மிகவும் அதிர்ஷ்டம் குறித்து ஆழமான தகவல்கள் இங்கே பார்க்கலாம். வருமானம் பொருளாதார நிலை மேசராசிக்கான கடின உழைப்பாளர்களின் மற்றும் சுயமரியாதை மிக்கவர்கள். மற்றவர்களின் கீழ் வேலை செய்வதை விட தங்களே ஒரு தொழிலை முன்னின்று நடத்துவதிலோ அல்லது தலைமை பதவிகளில் இருப்பதிலோ அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். இராணுவம், காவல்துறை, மருத்துவம், பொறியியல் மற்றும் விளையாட்டுத்துறை மூலம் இவர்களுக்கு சிறந்த வருமானம் கிடைக்கும். செவ்வாய் பூமிக்காரன் என்பதால் ரியல் எஸ்டேட், நிலம், கட்டிடம், விவசாயம் மற்றும் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளில் முதலீடு செய்வது இவர்களுக்கு பெரும் லாபத்தை, நிலையான வருமானத்தையும் தரும். பணம் சம்பாதிப்பதில் காட்டும் வேகத்தை சேமிப்பதில் இவர்கள் காட்டுவதில்லை. ஆடம்பர பொருட்களை வாங்குவது, நெருக்கமானவங்களுக்கு வாரி கொடுப்பது போன்ற காரணங்களால் கையில் நீர் போல பணம் செலவாகும். முறையான திட்டமிடல் இருந்தால் மட்டுமே நீண்ட கால சேமிப்பை இவர்களால் உருவாக்க முடியும். வியாபாரத்திலோ அல்லது புதிய முயற்சிகளோ தைரியமாக ரிஸ்க் எடுக்கும் குணம் இவர்களுக்கு உண்டு. இதனால் சில நேரங்களில் பெரிய கடன்களை சிக்கினாலும் தங்களால் விடாமுயற்சிகளால் அந்த கடனை விரைவாக அடைக்கும் திறனும் இவர்களுக்கு உண்டு. மேசராசியினருக்கு பிறவிலேயே சில அதிர்ஷ்ட கூறுகள் அமைந்திருந்தாலும் அவற்றை சரியான முறையை பயன்படுத்தும் போது பொருளாதார பாய்ச்சல் ஏற்படும். இவங்களோட அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 9, 18, 27 மற்றும் 1, 10, 19, 28 ஆகிய எண்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை தரும். அதிர்ஷ்டமான நிறங்கள் அடர் சிவப்பு, பவள நிறம் மற்றும் மஞ்சள் ஆகியவை இவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கருப்பு நிறத்தை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகள். முதலீடு செய்யவும் பொருளாதார ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கவும் மிக சிறந்த நாளாகும். அதிர்ஷ்ட ரசனம் பவளம் அணிவது இவர்களுக்கு செல்வ வளத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தற்போது கிரக நிலையை பற்றி 2026 இவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, தற்போது கிரக நிலைப்படி அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் வழங்கும் குரு பகவான் கடகராசியின் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தை சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் 4ஆம் வீட்டு குரு இருப்பதால் புதிய வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், புதிய வாகனம் வாங்கும் யோகம் வலுவாக உருவாகும். நீண்ட நாட்களாக இருபடியாக இருந்த சொத்து விஷயங்கள் சாதமாக முடியும். வீடு பராமரிப்பு, குடும்ப சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்காக அதிக அளவில் பணம் செலவாக வாய்ப்புள்ளது. இது சுப விரயமாக அமையும். வருமானம் சீராகவும் திருப்தியாகவும் இருந்தாலும் சொத்துக்கள் வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்ப்பதும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைப்பதும் எதிர்காலத்துக்கான வலுவான நிதி நிலையை உருவாக்குவது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம். மேசராசிக்காரர்களுக்கு இதுதான் பொருளாதார நிலை. நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.